உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கோவையில் மீன் கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 103 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த ஆய்வு பணியுடைய முழுமையான பின்னணி என்ன? வணக்கம். கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு துறையினர் 12 பேர் அடங்கிய குழுக்கள் கோவை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த மீன் சந்தைகள்ல மொத்தமா விற்பனை செய்யக்கூடிய மீன் சந்தை மற்றும் சில்லறையாக விற்பனை செய்யக்கூடிய மீன் கடைகள்ல உணவு பாதுகாப்பு ஆய்வு செய்தல்ல அந்த கடைகள்ல கெட்டு போன மற்றும் பழைய மீன்கள் வைத்திருப்பது தெரிய வந்திருக்குது. இதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பாக 51 கடைகள்ல 103 கிலோ அளவிலான மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் இந்த மொத்த மீன்களுடைய மதிப்பு 50,000 வரைக்கும் வரும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கெட்டுப்போன பழைய மீன்களை வைத்திருந்த கடைக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அளிக்கும் விதமாக நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் கெட்டுப்போன மற்றும் பழைய மீன்களை விற்பனை செய்தால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கெட்டுப்போன பழமையான இறைச்சிகளை விற்பனை செய்யக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் கடைகளுக்கு கொடுத்திருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.